செல்லம்மா சீரியல்ல வீட்டை அடமானம் வச்சு சேட்டுக்கிட்ட சொன்ன நேரத்துக்கு வட்டி கட்ட முடியாதனால சேட்டு அந்த வீட்டை ஏலத்துக்கு விடுறாரு. ஏலம் நடந்துட்டு இருக்கிற நாள்ல மேகாவும் அந்த இடத்துக்கு வந்து, "ஏஜி, எங்க வீடு தான் ஏலத்துக்கு வந்துருச்சு. சரி, இது யார் தான் வாங்க போறாங்கன்னு பாக்கிறதுக்காக தான் நானும் மாமாவும் வந்தோம். உங்களை நாங்க ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டோம். இத்தனை பேர் இங்க வந்திருக்காங்களே, யார் தான் வாங்க போறாங்கன்னு நாங்க பாக்குறோம்னு சொல்லி இந்த கூட்டத்துல உட்காடுறாங்க. மேகா அவங்களோட மாமா கிட்ட, "ஆமா, நம்ம வீட்டை சேட்டு கண்டிப்பா ஏலத்துக்கு விட மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில பாருங்க, பாட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்ன, அதுக்குள்ளேயே அவனுக்கு பணம் வேணும்னு அதிக விலைக்கு வச்சிருக்கான்." அப்படின்னு சொல்ல மனோகரோ, "ஆமா மேகா, சேட்டெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ பொருள் அவங்க கையில போயிடுச்சுன்னா அது அவங்க எடுக்கிற முடிவு தான். இந்த பொருள் போனாலும் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீடு மாட்டிக்கிச்சு. சரி விடு மேகா, வந்த வரைக்கும் லாபம்னு விட்டுருவோம். நம்ம 3 கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டை அடமானம் வச்சோம். இந்த வீடு வித்து போச்சுன்னா நம்ம கிட்ட இருந்து வட்டி கிட்ட எதுவும் வாங்க மாட்டான். அது வரைக்கும் லாபம் இருப்போம். யார்தான் நம்ம வீட்டை வாங்குறாங்கன்னு பாப்போம்னு 2 பேரும் ஏலத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சேட்டும் வந்தவங்க எல்லார்கிட்டயும் மேகாவை அறிமுகப்படுத்தி, "இவங்க தான் மேகா, இந்த வீட்டோட ஓனரே இவங்க தான். இவங்க என்கிட்ட 3 கோடி ரூபாய்க்கு இந்த வீட்டை அடமானம் வச்சாங்க. உங்களால பணம் கட்ட முடியாதனால இந்த வீடு ஏலத்துக்கு வருது. அதனால இந்த வீட்டோட ஆரம்ப விலை 3 கோடி ரூபாயும் இந்த வீட்டோட தன்மையும் சொல்லி ஏலத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு." ஏலத்துக்கு வந்தவங்களும் ஒருத்தரா 3 கோடி 10 லட்சம், 3 கோடி 20 லட்சம் அப்படின்னு படிப்படியா ஏற்றி 4 கோடி ரூபாய் கிட்ட வந்துடுறாங்க. இதை கேட்ட இந்த மேகாவுக்கு கோவம் வந்து, "என்னமாமா, நம்ம வீடு 4 கோடி ரூபாய்க்கு யாரோ வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேட்டு நம்மள சரியா ஏமாத்திட்டான். நம்ம கிட்ட 3 கோடி ரூபாய்க்கு தான் அடமானம் கொடுத்துருக்கான். அவனுக்கு கிடைக்க போறதோ 4 கோடி ரூபாய். வர பணத்துல நம்ம கொஞ்சமாச்சும் அவங்க கிட்ட பேசி வாங்கணும்." அப்படின்னு அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. சேட்டு அவங்க வந்திருக்கவங்க எல்லார்கிட்டயும், "சுந்தர் சார் இந்த வீட்டை 4 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்காரு. கொண்டு யாராச்சும் கேக்குறீங்களா? ஏலத்தை தோட முடிச்சிடலாமான்னு சவாலியை விட்டு 1 2ன்னு மணி அடிக்கிறப்போ அந்த நேரம் பார்த்து செல்லம்மாவும் சித்தார்த்தும் அவங்க வந்துடுறாங்க. அங்க வந்து செல்லம்மா சேட்டை பார்த்து, "எதுங்க சேட்டு, இந்த ஏலத்துல நாங்களும் கலந்துக்கலாமா? இந்த ஏலத்துல கலந்துக்கிறோம், நாங்க நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஆனா வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால உங்களால சொன்ன நேரத்துக்கு வர முடியல." பேசி பர்மிஷன் வாங்கி கலந்துக்கிறாங்க. சேட்டோ செல்லம்மா கிட்ட, "செல்லம்மா, ஏலம் இப்போ 4 கோடி ரூபாய் கிட்ட போயிருக்கு. உங்களால அதுக்கு மேல கட்ட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஏலத்துல கலந்துக்கோங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. இதுக்கு மேல உங்களோட விருப்பம்னு சொல்ல சித்தார்த்தும் செல்லம்மாவை தனியா கூப்பிட்டு, "ஏன்னா செல்லம்மா, 4 கோடி ரூபான்னு சொல்றாங்க. அந்த அளவு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. அதனால இந்த வேலத்தை விட்டுருங்க. இந்த வீடு நமக்கு வேணாம்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு." செல்லம்மாவும் சித்தார்த் கையை உதறி விட்டு, "இது சார், இதை நான் பாத்துக்கிறேன்னு வந்து "கேட்டு, நானும் இந்த ஏலத்தை கலந்துக்கிறேன்னு 4 கோடியே 1 லட்சம்னு ஏலத்தை ஆரம்பிக்கிறாங்க." செல்லம்மா சொன்ன அமௌண்ட்டை கேட்டு சித்தார்த்தும் மேகாவும் அதிர்ச்சியாகிறாங்க. சித்தார்த்தும் அவங்க கிட்ட, "ஏன் செல்லம்மா இது ஒத்துக்கிட்டீங்க? 4 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட எங்க இந்த பணம் இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "இது சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்னோட அப்பாவோட வீடு. அவர் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காரு. அவர் பேர்ல தான் இந்த வீடு இருக்கணும். அவர்கிட்ட இந்த வீடு பறி போக கூடாது. இந்த வீடு எங்க அப்பாவுக்கு தான் கிடைக்கணும். இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி சித்தார்த்தை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த மேகா செல்லம்மாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு, 4 கோடிலாம் கட்ட முடியுமா செல்லம்மா உன்னால? 4 கோடிக்கு எவ்வளவு சைஃபர் தெரியுமான்னு கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சுந்தர் கொஞ்ச நேரத்துக்குலாம் இல்ல 4 கோடியே 10 லட்சம்னு உயர்த்த, செல்லம்மாவும் தான் பேருக்கு தான் இந்த வீடு வரணும்னு 4 கோடியே 11 லட்சம்னு உயர்த்துறாங்க. சுந்தர் கடைசியா 4 கோடியே 45 லட்சம்னு ஏலத்தை சொல்ல, செல்லம்மாவும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீடு நான் என் அப்பா பேர்ல தான் இருக்கணும்னு 4.5 கோடிக்கு ஏலத்தை முடிச்சு இந்த வீடை கைப்பற்றிடுறாங்க. ஏலம் முடிஞ்சதும் சேட்டு செல்லம்மா கிட்ட, "செல்லம்மா, இந்த வீட்டை 4 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. இந்த பணத்தை 3 நாளுக்குள்ள நீங்க எனக்கு கட்ட வேண்டியதா இருக்கும். அப்படி ஒருவேளை 3 நாளுக்குள்ள உங்களால இந்த பணத்தை கட்ட முடியலன்னா உங்களுக்கு அப்புறம் 2வது இடத்துல அதிகப்படியா கேட்ட சுந்தர் கிட்ட இந்த வீடு போயிடும். அதனால உங்களுக்கு 3 நாள் தான் டைம் செல்லம்மா. அதுக்குள்ள பணத்தை கட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. சித்தார்த்தும் செல்லம்மா கிட்ட, "ஏன் செல்லம்மா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? 4.5 கோடி கட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட எங்க இருந்து பணம் இருக்கு? ஆர்டர் வேற இல்ல செல்லம்மா. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு?" கேட்க, அவங்களும், "இல்ல சார், இந்த வீடு எந்த காரணத்துக்கு கொண்டும் எங்க அப்பாவை விட்டு போயிடக்கூடாது. அதனால தான் சார் நான் அப்படி சொன்னேன். பார்க்கலாம் சார், கடவுள் நம்மளுக்கு ஏதாவது வழி காட்டுவான்னு பேசிட்டு இருக்க." இங்க வந்து மேகாவும் மனோகரும் செல்லம்மா கிட்ட, "ஏன் செல்லம்மா, 4.5 கோடிக்கு இந்த வீடை வாங்கிட்டியா? உன்னால 3 நாளுக்குள்ள அவ்வளவு பணத்தை கட்ட முடியுமா? அப்படி நீ கட்டலாம், இந்த வீடு போயிடுமே. உண்மையாவே இந்த வீடு அவர்கிட்ட தான் போக போகுது. ஏன் வந்து அவமானப்படுற? இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி கேலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. செல்லம்மாவும் சித்தார்த்தும் பணத்துக்கு என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதான் இனி எபிசோட்ல நடந்தது.